பீனிக்ஸ் பறவை எரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சாம்பல்ல இருந்து மறுபடியும் உயிரோட வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? முதல்ல நான் பீனிக்ஸ் பறவையை பத்தி சொல்றேன், அதை முழுசா கேளுங்க. நடுவுலயே ஒரு முடிவுக்கு வராதீங்க. பீனிக்ஸ் பறவை ஒரு கழுகை விட பெருசாவோ இல்லனா அதே சைஸ்லயோ இருக்கும். இதோட ரெக்கைகள் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம், தங்க நிறம், அப்புறம் ஊதா நிறம் எல்லாம் சேர்ந்து இருக்குமா. இந்த ரெக்கைகள் எல்லாம் நெருப்பு மாதிரி ஜொலி ஜொலிக்குமா. அப்புறம் இதோட வால் பகுதி நீல நிறத்துல இருக்குமா. அதோட கண்ணு நீல கலர்ல மாணிக்க மாதிரி ஜொலிக்குமா. இதோட தலையில ஒரு கொண்டை இருக்கும். அப்புறம் தலையை சுத்தி சின்னதா ஒரு ஒளிவட்டமும் இருக்குமா. மொத்தத்துல இந்த பறவைய பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கம்பீரமா இருக்குமா. 500ல இருந்து 1500 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய இந்த பறவை தன்னுடைய ஆயுள் காலம் முடியும் போது வாசனம் மிக்க மரப்பட்டைகளை வச்சு ஒரு பெரிய கூடு கட்டி அதுக்குள்ள உட்கார்ந்து தனக்கு தானே தீ வச்சுக்குமா. அதுக்கப்புறம் அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் பிறந்து வருமா. அப்படி பிறந்து வரப்ப முன்ன விட ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்குமா. இதை கேட்ட உடனே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியுது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கரெக்ட் தான், நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா உண்மையிலேயே பீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவையே உலகத்திலேயே கிடையாது. அப்புறம் எதுக்கு இது உலகம் உள்ள பேசிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். பண்டைய கால எகிப்தோட புராண கதைகள்ல பென்னு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த பறவை முதலா குறிப்பிடப்பட்டுச்சு. அதே புராண கதைய ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் கிரேக்கர்களுக்கு எடுத்துட்டு வரும்போது அந்த பறவையோட பேரை பீனிக்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாரு. இப்படி ஒரு நாகரிகத்துல சொல்லப்பட்ட கதை பல நாகரிகங்கள்லயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நிறைய நாகரிகங்கள்ல இதே மாதிரியான கதை வேற வேற பேர்ல சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவான குறியீடு அப்படிங்கறதால. அது என்ன பாசிட்டிவான குறியீடு அப்படின்னு கேட்டா, இது மனுஷங்களோட ஆழமான உணர்வோட தொடர்பு பட்டிருக்கு. ஒரு மனுஷன் காலையில ஏந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் பலவிதமான அசிங்கங்களை சந்திக்கிறான், துன்பங்களை சந்திக்கிறான், துவண்டு போறான். ஆனா அடுத்த நாளே முதல் நாளை விட ரொம்ப வலிமையா ஏந்திரிச்சு திரும்ப போராட ஆரம்பிக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான். இதே கருத்தை தான் பீனிக்ஸ் பறவையோட கதையும் சொல்லுது. வாழ்க்கையில சாதிச்ச ஒருத்தரை அவரு பீனிக்ஸ் பறவை மாதிரிங்க எவ்வளவு மோசமான நிலைக்கு போயும் முன்னேறி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டவே இருக்கு. இதனாலதான் உலகம் பூரா இந்த கதையை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த மனுஷனை பீனிக்ஸ் பறவையோட ஒப்பிடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.